poverty of the mind. வறுமை வறுமை என்கிறார்களே, வறுமை என்பது பணமில்லை என்பதினால் அல்ல, மனமில்லை என்பதுதான் வறுமை. எவ்வளவோ பணம் இருக்கிறது, கோடிக்கணக்காக வீட்டில் உள்ளே புதைத்து வைத்து கொண்டு டாக்ஸ்க்கு மறைச்சு, திருடர்களுக்கு மறைத்து, நகை டன் கணக்கில் வாங்கி அதை மறைத்து, அவர்களுக்கு மனதில் வறுமை. எப்படி சொல்கிறேன் என்று யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி யானைக்குட்டி எடுத்துன்னு வந்து ஒரு காலில் ஒரு சங்கிலியை போட்டு ஒரு ஒரு பெரிய இரும்பு தூண்ல கட்டிடுறாங்க. அந்த யானைக்கு ஃப்ரீடம்லாம் என்னன்னு தெரியும். இழுத்து 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 பார்க்கறது, அதால வெளியில வர முடியல, கால் வலிக்கிறது, ரத்தம் வருது. ஸோ நம்மளுக்கு வெளியில வரவே முடியாது போல இருக்குன்னு மனசுல பதிஞ்சிடுது. இந்த மனதில் அது பதிந்தவுடன் அந்த சங்கிலி கட்டிடுறாங்க, ஒரு சின்ன கயிறை போட்டு கட்டிடுறாங்க. உடஞ்ச நாற்காலியில கட்டினீங்கன்னா கூட போதும், அந்த யானை அங்கேருந்து நகரவே நகராது. குட்டி யானை பெரிய யானையா வளர்ந்துடுது, ஆனா நோ மூவ்மெண்ட். ஏனென்றால் அதனுடைய மனதில் நமக்கு என்று ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது என்பது மறந்து போய்விடுகிறது. மனதில் வறுமை வந்து விடுகிறது. எனக்கென்று ஆசை இல்லை, என்னால் முடியாது, என்னால் இயலாது, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, இப்படியே மனதில் பழகி 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 மனதை ஏன் வறுமையாக்கி விடுகிறோம்? பணம் இருப்பதினால் யூ ஆர் நாட் ரிச், மனதில் செழுமை இருப்பதினால் யூ ஆர் ரிச். அந்த மனதின் செழுமையை வளர்க்க யூ மஸ்ட் ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிளென்டி. எனக்காக இவ்வளவு பெரிய பூமி இருக்கிறது, எனக்காக இவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு வேணும் என்று சொல்லும்போது எனக்கு வயிறார உணவு கிடைக்கிறது. பெரிய 50,000 புடவை கட்டி கொண்டாலும், 500 ரூபாய்க்கு ஒரு புடவை கட்டி கொண்டாலும் இரண்டுமே 6 கெஜம் தான். நம்ம செஸ் விளையாடும் போது சொல்லுவோம், நீ ராஜாவா இருந்தாலும் போனா இருந்தாலும் விளையாடி முடிச்ச உடனே ஒரே பெட்டியில தானே ராஜாவையும் வைக்கிறாங்க, போனையும் வைக்கிறாங்க. பெரிய ராணி செத்து போனாலும், சாதாரணமா ரோட்ல இருக்கிறவங்க செத்து போனாலும் ஒரே எரிமேடை தான். இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது ஏன் வறுமையை வளர்த்து கொண்டு why are we killing the mind in the child when it is young? இளமையாக இருக்கும்போது பணம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, மனதில் செழுமையை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். This is very very important. Thank you.